ലോക്സഭാ തിരഞ്ഞെടുപ്പ് ബഹിഷ്കരിക്കാനൊരുങ്ങി മൂന്നാറിലെ ലക്ഷ്മി എസ്റ്റേറ്റ് നിവാസികൾ. വർഷങ്ങളായി തകർന്നു കിടക്കുന്ന മൂന്നാർ ഈസ്റ്റ് ഡിവിഷൻ ലക്ഷ്മി റോഡ് നന്നാക്കാത്തതിനെ തുടർന്നാണ് വോട്ടർമാരുടെ ഈ തീരുമാനം. നിരന്തരമായി ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചിട്ടും റോഡ് അറ്റകുറ്റപ്പണി നടത്തുവാൻ അധികൃതർ നടപടി സ്വീകരിച്ചില്ലെന്നാണ് പ്രദേശവാസികളുടെ പരാതി. റോഡിന്റെ ശോചനീയാവസ്ഥ മൂലം ദുരിതത്തിലായ മൂന്നാറിലെ ലക്ഷ്മി എസ്റ്റേറ്റ് നിവാസികളാണ് വോട്ട് ബഹിഷ്കരിക്കുവാൻ ഒരുങ്ങുന്നത്. ലക്ഷ്മി എസ്റ്റേറ്റ് ഫാക്ടറി മുതൽ ഈസ്റ്റ് ഡിവിഷൻ വരെയുള്ള റോഡാണ് തകർന്നു കിടക്കുന്നത്. നിരന്തരമായ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചിട്ടും റോഡ് നന്നാക്കുവാനുള്ള നടപടി സ്വീകരിക്കാത്ത ഉദ്യോഗസ്ഥരുടെ അനാസ്ഥയിൽ പ്രതിഷേധിച്ചാണ് വോട്ടർമാർ ഈ തീരുമാനം എടുത്തിരിക്കുന്നത്. ஆனால் நாங்கள் இரவு நேரத்தில் வரும்போது மூணார் டவுனில் இறங்கினா எந்த ஆட்டோக்காரன் கேட்டாலும் சரி 500 ரூபா அண்டயத்தில் காலையில் 6 வர்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இந்த 3 கிலோமீட்டர் தான் எங்கள் கோயிலிருந்து சேவனோட ஃபேக்ட்ரி வரைக்கும் 3 கிலோமீட்டர் போடணும்னு சொன்னால் நாங்கள் ஊர் மக்கள் தீர்மானம் வச்சுருக்கோம். எலெக்ஷனை புறக்கணிப்பு. ஆனால் நாங்கள் இந்த ஒரு எம்பி எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிப்போம்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கட்சியில் இருந்த போதிலும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் கூட தான் நாங்கள் செயல்பட முடியும். இதுவரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் விட ஒரு புதிய ஒரு ரோடு பദ്ധதி எதுவுமே இதுவரைக்கும் இங்கே செய்யலை. அதனால் ஆகவே இந்த வர்ற ஏப்ரல் 26ஆம் தேதிக்குள்ள எலெக்ஷனை புறக்கணிக்கணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. ഈ പ്രദേശത്ത് 410 വോട്ടുകളാണുള്ളത്. സ്ഥാനാർത്ഥികളും രാഷ്ട്രീയ പാർട്ടികളും എത്തി റോഡ് നന്നാക്കും എന്നുള്ള ഉറപ്പ് നൽകിയാൽ മാത്രമേ വോട്ട് നൽകുകയുള്ളൂ എന്ന തീരുമാനത്തിലാണ് ഇവിടെയുള്ള സമ്മതിദായകർ. நாங்கள் ரோடு ரொம்ப சுற்றி தான் நாங்கள் போக வேண்டியது. டேரக்ட் ரூட்டில் எங்களால் போக முடியல. இப்படியே ரொம்ப நாள் எங்களால் இருக்க முடியாது. இப்போ எங்களுக்கு ரோடு போட்டு தந்தால் எலெக்ஷன் நாங்கள் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா நாங்கள் யாருமே ஓட்டு போடுவோம். ப்ரெக்னன்சி லேடி எல்லாமே ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து எப்போவுமே நாங்கள் டேரக்ட் ரோட்டில் போகாமல் நாங்கள் சுற்றி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுவுமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸ்பெஷலாக வண்டி பிடிச்சாதான் அந்த ரோட்டில் போக முடியுது. இப்போ எங்களை பார்க்குறதுக்கு உள்ளே யாரும் வரணும், வெளி இடத்துலேருந்து ஆளுங்க வரணும்னாலுமே பகல் டைம்லேயே வண்டி பிடிச்சி தான் வர வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் 300க்கு மேலே யாருமே வரதில்லை. 300 രൂപ കൊടുത്താൽ എந்த ആട്ടവും ഇങ്ങനെ ഉള്ളവർ. 20 വർഷക്കാലമായി തകർന്ന ദയനീയാവസ്ഥയിലുള്ള ചെണ്ടുപാറ റോഡ് അറ്റകുറ്റപ്പണി നടത്താത്തതിൽ പ്രതിഷേധിച്ച് ഇവിടെയുള്ള വോട്ടർമാർ തെരഞ്ഞെടുപ്പ് ബഹിഷ്കരിക്കുമെന്ന് നേരത്തെ അറിയിച്ചിരുന്നു. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.